தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல த சீக்ரெட் ஆஃப் த ஸ்லைடர்ஸ் அப்படிங்கிற வெப்சீரிஸ் உடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வெப்சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இது ஒரு ட்ரெஷரை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கதை. இந்த ஸ்லைடர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா மராத்தா கிங்ஸ் உடைய சோல்ஜரா இருப்பாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா மராத்தா கிங்ஸ் உடைய பொக்கிஷங்களை பரம்பரையா பாதுகாக்கிறது தான் இவங்களுடைய வேலை. அப்போ இந்த ஸ்லேடர்ஸ் உடைய கரண்ட் ஜெனரேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ. இந்த ஹீரோவை தீஷித் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜி வந்து சந்திப்பாரு. அப்ப ஹீரோவுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவர் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சில க்ளூஸையும் கொடுக்குறாரு. அந்த க்ளூஸை வச்சு ஹீரோ எப்படி அந்த பொக்கிஷத்தை அடையிறாரு, அந்த மத்த கிங்டம்ஸ் அந்த பொக்கிஷங்களை அடையாதபடிக்கு எப்படி பாதுகாக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த வெப்சீரிஸ் உடைய மீதி கதை. இந்த வெப்சீரிஸை பத்தி அவ்வளவு சொன்னோம் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரியான ட்ரெஷர் பேஸ்ட் கண்டென்ட் படங்கள் நிறைய ஹாலிவுட்ல பார்த்திருப்போம். ஆனா இதுல இந்தியன் கிங்டமோட இந்த ட்ரெஷரை லிங்க் பண்ணி ஒரு வித்தியாசமா சொல்லியிருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மொத்தமா 6 எபிசோட்ல இந்த வெப்சீரிஸை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா 30 to 40 மினிட்ஸ் டியூரேஷன் இருக்குது. எங்கேயுமே கொஞ்சம் கூட போர் அடிக்காதவாறு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் கொடுத்துருக்காங்க. குறிப்பா இந்த மாதிரியான ட்ரெஷர் பேஸ்ட் கண்டென்ட் கதைகள்ல என்ன எதிர்பார்ப்போமோ அதை வந்து ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி சின்ன சின்ன பசல்ஸ் அதை எப்படி சால்வ் பண்ணி ட்ரெஷர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மூமெண்ட் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 6 எபிசோட்ல முடிச்சு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக் வாட்சாவே இருந்து பாக்குறதுக்கு. அதுல கிளைமேக்ஸ் முடிச்ச விதமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலிங்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே போல நீங்க ஒரு ட்ரெஷர் லவர் மூவிரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தாராளமா ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுல எனக்கு பிரச்சனையாப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா ப்ரெடிக்டபிலிட்டி. அதாவது இவன் தான் இதை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணுவோம். அந்த விஷயம் அப்படியே நடக்கும். அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். சோ அது எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா பட்டுச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம். அதாவது ஹாலிவுட் படங்கள்ல பயங்கரமா பிரம்மாண்டத்தை காட்டுவாங்க. இந்த வெப்சீரிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் இருக்காது. சோ இந்த 2 விஷயங்கள் தான் எனக்கு பிரச்சனையா பட்டுச்சு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சீரிஸா பார்க்கும்போது ரொம்ப தரமா இருந்துச்சு. தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வெப்சீரிஸ்க்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.